அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த எஸ்என்எஸ் தமிழ் இணையதளம் சார்பாக உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு அறிவியலும் படைத்தலும் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக வரவேற்புரை. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஜினியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு மணிசேகர் அவர்களை வரவேற்புரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த எஸ்என்எஸ் தமிழ் அருவி இணையதள சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்மை புதிய கண்ணோட்டத்தில், புதிய கோணத்தில் நம்மை ஒரு வியக்க வைக்கும் விஷயத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறார் ஜே அருண்குமார் அவர்கள். இவர் ஒரு சர்டிஃபைடு இன்டர்நேஷ்னல் ட்ரெய்னர், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச், குவாண்டம் அபண்டன்ஸ் கோச், என்எல்பி ட்ரெய்னர், லைஃப் கோச் மற்றும் பப்ளிக் ஸ்பீக்கர் என்று பல அதிரடியான தலைப்புகளில் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். அறிவியலும் படைத்தலும் இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது கோழி முதலில் வந்ததா, முட்டை முதலில் வந்ததா என்ற கேள்விதான் எழும். எனக்கு தெரிந்து பெரும்பாலான படைப்புகள் எதேச்சையாக நிகழ்கின்றன. ஒரு சில படைப்புகள் மட்டும் என்ன கண்டுபிடிக்க விழைகின்றார்களோ அதை கண்டுபிடிக்கிறார்கள். இடையில் புனைக்கதைகள் போல ஏராளமான சிறு சிறு கண்டுபிடிப்புகள் தானே நிகழ்கின்றன. இவற்றிற்கெல்லாம் அறிவியல் ஒரு வரைமுறை செய்து அதை ஒரு பாடத்திட்டமாக்கி பலருக்கு புகட்டுகின்றது. இவ்வாறு தத்தெடுத்து கொள்ள முடியாத சில படைப்புகள் மக்கள் மத்தியில் பிரபலமாகவில்லை, ஆனால் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஜோதிடம், வானசாஸ்திரம், பில்லி, சூன்யம் போன்ற தகாத விஷயங்கள். ஏன் கடவுள் வழிபாடு கூட அவ்வாறுதான். அதற்கு அறிவியல் தத்தெடுத்து கொள்ளவில்லை முழுமையாக. எனவே இதெல்லாம் இரண்டு கோணங்களிலும் பார்க்கப்படுகின்றது. தற்போதைய ராமர் பிள்ளை பெட்ரோல் கூட அப்படித்தான். அறிவியலுக்கு அடங்க மறுத்து அறிவியல் தத்தெடுத்து கொள்ள முடியாமல் நாம் ஒரு சிறந்த விஞ்ஞானியை இழந்து விட்டோம். சரி, இன்று நம்மை வழிநடத்தி செல்லும் திரு ஜே அருண்குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக, சிறப்புரையாற்றுக என்று வேண்டி விரும்பி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், உங்களோட வாய்ஸ் கேட்கல. உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யார சொல்றீங்கம்மா? அவரு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏதோ, அவருடைய மைக்ரோஃபோன் ஆன் ஆகலைங்களா? ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு.
ஓகேங்க சார். சரி, இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க மறுபடியும். Yeah, I think now it's okay நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குறது இல்லையா எல்லாருக்கும்? கேக்குது சார். Okay, thank you so much. Thank you. நான் வேற browserல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் I think the voice is activated now.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பேஷன்ஸ் இருந்ததுக்கு. ஒரு சின்ன ஒரு டெக் கிளிட்ச். தேங்க்யூ அகேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தமிழ் அருவி சேனலுக்கு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ சயின்ஸ் பற்றி, கிரியேஷன் பற்றி நான் வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கிறது உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷில் இருக்கும் பேசிக்காக. ஏன்னா நான் வந்து இது இங்கிலீஷில் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தமிழ்ல வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ ஒரு 2-3 வெபினார்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ தமிழ்ல வந்து அவ்வளோ சரளமா இருக்காது எனக்கு. இங்கிலீஷ்ல தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கங்கே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் பண்ணிச்சிருங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அது மூலியமா உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லி தர போறேன் என்ன அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா வந்து சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு சயின்ஸ் ஆஃப் கிரியேஷன் தான் கத்துக்க போறோம். அதாவது இப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்னென்னமோ நடக்கும். கார் இருக்கு, பஸ் இருக்கு, வீடு இருக்கு, மக்கள் இருக்காங்க, பணம் இருக்கு, நகை இருக்கு, பெட் இருக்கு, என்னென்னமோ நம்ம கிட்ட வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, ஏன் கிரியேட் ஆகுது, இதோட அறிவியல் என்ன, இதுதான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு இருங்க, ஒரு ப்ரெசன்டேஷனுக்குள்ள எடுத்துட்டு வரலாம் உங்களுக்கு. ஓகே, ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? உங்களுக்கு இப்போ ப்ரெசன்டேஷன் தெரியுது அப்படின்னா எனக்கு வந்து எஸ்ன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க. எல்லாரும் ஒரு எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஒரு டைப் கொடுங்க. ஸோ தட் ஐ கெட் டு நோ ஆன்லைன்ல ப்ரெசன்டேஷன் தெரியுது அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது நம்ம லைஃப்ல, நமக்கு வேண்டியதை எப்படி வர வச்சுக்கிறதுக்கு, எப்படி வர வைக்கிறது, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறது எதனால நம்ம கிட்ட இருக்கு, எதனால இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணா நம்ம கிட்ட திங்ஸ் வரும் அப்படின்றது சயின்டிபிக் மூலியமா உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு புரிய வைக்க போறேன். சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இதுதான் நம்ம மெயினா பார்க்க போறோம். சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்றது இப்போ என்னோட இன்னையோட ஒரு எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரூ பொட்டன்ஷியல் உங்களுக்கு புரியணும். அதுதான் என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணம், என்னோட பர்சனல் எண்ணம் அதுதான். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா, எனர்ஜி கத்துக்க போறோம், அப்புறம் சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் கத்துக்க போறோம். இது ரெண்டும் நமக்கு புரிஞ்சது அப்படின்னா கிரியேஷன் பத்தி நம்மளுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். எப்படி எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் சிலது நடக்க மாட்டேங்குது, எப்படி நமக்கு வேண்டியதை நடத்துறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேசிக்கா. சரிங்களா? இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ஒண்ணுதான். எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட, மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா என்ன அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இல்லாதது வந்து மைண்ட் செட். எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, சேமிச்சு வைப்பாங்க, எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எக்ஸாக்டா நமக்கு வர வேண்டியது நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மைண்ட் செட். இது ஒத்துக்கிறோமா? நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எஸ் டைப் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கெட் டு நோ. கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. மைண்ட் செட் வந்துட்டு இப்ப எப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு ஆக்ஷன் ஓரியன்டா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் ஓரியன்டா எப்படின்னா, ஒரு வண்டி போகுது அப்படின்னா கன்சிஸ்டன்டா அது போயிட்டே இருக்கிறதுக்கு வந்துட்டு அது ஆக்ஷன் பண்ணணும் அந்த வண்டியை. அதுக்குள்ள போடுற அந்த ஃபியூல் அப்படின்ற அந்த மைண்ட் செட் சரியா இல்லை அப்படின்னா வண்டி நவராது, அப்படியே நிற்கும். நம்ம ஆனா வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம உண்டான எல்லா எஃபர்ட்டும் அதுல போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு டீசல் வண்டியில பெட்ரோல் ஊத்துனா அதுவும் ஒரு மைண்ட் செட் தான். பட் ஆனா அந்த வெஹிக்கிள்க்கு அது சரியான மைண்ட் செட் கிடையாது. ஸோ அதுல வந்து வண்டி கெட்டு போயிடும், வண்டி நவராது. நம்மளோட நமக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பட் ஆனா நம்ம அங்கேயே தான் இருப்போம், நவர மாட்டோம். மைண்ட் செட் சரியில்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு அபண்டன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். வேற மக்களுக்கு நான் வந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை கன்சிஸ்டன்டா எடுத்துன்னு போறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் பேசிக்கா. ஸோ அது நான் பண்றேன். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, இது ஒன்னே ஒன்று பண்ண, உன் வாழ்க்கையில இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும், உனக்கு தேவையானது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ப்ளீஸ் நம்பாதீங்க. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இது எப்படின்னா,
எல்லா வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சொல்யூஷன் அப்படின்னு யாராவது வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி அது நம்ப முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன வந்துட்டு இஷ்யூஸ் இருக்கோ, என்னென்ன வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்கோ, இது எல்லாத்துக்குமே இது ஒன்னே ஒன்று ஃபாலோ பண்ணுங்க, இது சால்வ் ஆயிடும் அப்படின்ற நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. எப்படி நம்ம ஒரு டிசீஸ்க்கும் ஒரு மாத்திரையோ ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு மாதிரி டீல் பண்ணணும், ஒரு ஸ்பெசிபிக் மைண்ட் செட்ல வச்சு சில சர்டன் ப்ராசஸ் பண்ணி நம்ம வெளியிட்டு வரணும். ஸோ இது பேசிக்ஸ் இது. ஓகே, அப்போ அது இல்லை அப்படின்னா என்னதான் இருக்கு அப்படின்னா வெறும் யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 432 யூனிவர்சல் பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது இல்லாம இன்னொன்று 1000 கணக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 432 பேசிக் யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இதுல அட்லீஸ்ட் ஒரு 2-3 இல்லைன்னா மேக்சிமம் ஒரு 4-5 யூனிவர்சல் பிரின்சிபல்ஸோட ஒன்னா நம்ம ஒத்து போனா நம்ம வாழ்க்கை வந்து செம சூப்பரா இருக்கும். இது எப்படின்னா யூனிவர்சல் பிரின்சிபல் வந்து ஒரு அருவி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அருவி, நல்லா தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க அதுக்கு அகெயின்ஸ்டா நீங்க போக பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கு தண்ணி, அதுக்கு அகெயின்ஸ்டா நீங்க ஸ்விம் பண்ணி போகணும்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணணும். நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், நிறைய டைம் ஆகும், டயர்ட் ஆயிடுவோம், சம்டைம்ஸ் தண்ணியோட அடிச்சுட்டு போயிடுவோம், சம்டைம்ஸ் வந்துட்டு அங்கேயே நிற்போம், இல்லைன்னா கொஞ்சோண்டு மூமெண்ட் முன்னாடி போகும். யூனிவர்சல் பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டா போகணும் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றது. ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் என்னென்னமோ நம்ம பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு சொல்றதுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம், இன்னொரு பிசினஸ் ஆரம்பிப்போம், இல்லைன்னா வந்துட்டு வேற ஒரு புதிய ஒரு இது ரெடி பண்ணுவோம், என்ன வேணா நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா பார்த்தோம்னா அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும், லைஃப்ல ஃபார்வர்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. மேபி இப்படி சொல்லுவாங்க, ஒரு ஜானேரம் முழம் சறுக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கும். இது ஏன் அப்படின்னா பேசிக்கா யூனிவர்சல் பிரின்சிபல் கூட ஒத்து போகாததுதான் மெயின் ரீசன். என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்படி அதாவது அகெயின்ஸ்ட் த டைட் இல்லைன்னா அகெயின்ஸ்ட் அந்த ரிவர் ஃப்ளோக்கு அகெயின்ஸ்டா போகாம அதை திருப்பிட்டு டுவர்ட்ஸ் த ரிவர் ஃப்ளோ நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட செயிலிங் ஸ்மூத்தா இருக்கும். அவ்வளோ எஃபர்ட் போட தேவையில்லை. என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரிவரோட ஃப்ளோ பண்ணிட்டே போனோம், லைஃப் ரிவரோட ஃப்ளோ பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ அது வந்து இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு நான் வந்து சொல்றேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இருங்க ஒரு செகண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இந்த ஃபீல்டுலயே, அதாவது இந்த அபண்டன்ஸ் கிரியேஷன், மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், கிரியேஷன், இதுலயே வந்துட்டு நான் என்னோட இதை நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வந்துட்டு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது, ரொம்ப நார்மலான ஃபேமிலியில இருந்துட்டு வந்துடுறான். நார்மலா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃபேமிலியில ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்கிறதுலாம் அப்படி வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கத்துட்டு நவ் ஐ எம் அப்ளைங் இன் மை லைஃப். பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கத்துன்ட்டு அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இட் இஸ் கோட் வெரி வெரி ஹார்ட் வே. 12 வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கண்டுபிடிச்சேன் நான். இது எப்படின்னா மேபி எல்லாருக்கும் தெரியும், தெரியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. தெரிஞ்சாலுமே வந்துட்டு தியரிட்டிக்கலா தெரியும், அனுபவத்துல தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா ரொம்ப சூப்பர். அந்த 3 சீக்ரெட் இல்லைன்னா அந்த 3 விஷயத்தை பத்தி நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். என்ன டிஸ்கவர் பண்றேன் அப்படின்னா we are already rich அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க ரிச் அப்படின்னு கன்சிடர் பண்றதுக்குன்னு ஒரு அமௌண்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அது இல்லைன்னாலும் நீங்க ரிச் தான். நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு வீட்டுல இல்ல, எனக்கு பிடிச்ச கார் இல்ல, எனக்கு இவ்வளவு வந்து நகை இல்ல, நட்டு இல்ல, அது இல்ல, எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே நீங்க ரிச். பியாண்ட் யுவர் இமேஜினேஷன் நீங்க ரிச். இதுதான் பேசிக் அடிப்படை. இது எப்படின்னா பணத்துக்கு பின்னாடி நான் போக ஆரம்பிக்கிறது என்ன தள்ளி போயிட்டே இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி ரிச் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட், இது வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப டீப்பர் கான்செப்ட். we are already rich அப்படின்றது ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும் இப்போ புரிஞ்சா போதும். we are already rich அப்படின்றது தான் பேசிக் கான்செப்ட். எப்படி ரிச், என்ன ரிச் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரோண்டா பிரைன் எழுதின சீக்ரெட் அப்படின்ட்டு யாராவது தெரிஞ்சிருக்கும், அது வந்து உலக புகழ்பெற்றது. அது யாராவது படிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா லைஃப்ல? பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு டைப் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ரோண்டா பிரைன் இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. பாத்தீங்கன்னா ஷி ஹாஸ் ஒரு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மணி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க
பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்ட் அந்த புக்ல நிறைய இருக்காது, நிறைய வேலை செய்யும், சிலது வேலை செய்யாது, சிலது வேலை செய்யும். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், நான் என்னோட கண்டுபிடிப்புல என்ன அப்படின்னா, சீக்ரெட் அப்படின்றது புக் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஹையர் லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட ஸ்பெசிபிக்கலி இந்தியன்ஸ்லுமே ஸ்பெசிஃபிக்கா தமிழ் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு பாத்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வீக். ஓகே, எஸ், இது வந்துட்டு நான் நிறைய தெரிஞ்சு நான் அனுபவத்துல சொல்றேன். இது நம்ம எப்படின்னா டாப் லெவல்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும், நம்மளோட அறிவுத்திறன், நம்மளோட திறன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் பேசிக்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததுனால நம்ம என்னதான் பண்ணி அந்த சீக்ரெட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலுமே அது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ராபபிளி அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து அது ஒர்க் ஆகாம போயிடும், கையில வரா மாதிரி இருக்கும். கடைசியில வர நேரத்துல வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும், வெண்ணெய் திரண்டி வரப்ப கீழே விழுற மாதிரி. அது ஒரு அந்த மாதிரிதான் நடக்கும் மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க. சீக்ரெட் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி 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 ஈஸி டு மேனிஃபெஸ்ட். நமக்கு என்ன வேணுமோ நமக்கு வர வச்சுக்கிறதுக்கு அது அவ்வளோ ஈஸி அது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது வராத பட்சத்துல என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம் கரெக்டா. அது வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டு அதை வராம இருக்கிறதுக்கு பண்றதை நம்ம மாஸ்டர் பண்ணிருக்கோம். அது பை டிஃபால்ட்டாவே எல்லாருக்கும் வரும். ஒண்ணு நமக்கு வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு இந்த மொபைல் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மொபைல் வர்றதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம். வராம இருக்கிறது, ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே அது நம்ம கிட்ட வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது வர வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுப்போம். இது வந்து அன்கான்சியஸா நடக்கும். அது நமக்கே தெரியாது, அது நம்ம பண்ணிட்டு இருக்கோன்ற அந்த ஒரு இதுவே இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கன்சிஸ்டன்டா. பட் ஆனா அதை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வர வேண்டி இருக்கோ அது நம்ம கையில வந்து விழும், நம்ம லேப்ல வந்து விழும். அது கண்டிப்பா நம்ம ஒன்றும் பண்ணாம இருந்தாலே நம்ம கிட்ட நிறைய வரும். பட் நம்ம பண்ற செயல் எல்லாமே பாத்தீங்கன்னா அது வர வைக்காம அது ரிப்பல்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு, அது அந்த ரிப்பல்சிவ் ஆக்ஷனை கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சப்கான்சியஸா பண்ணுவோம். கான்சியஸா வந்து நமக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம வெளியில காமிச்சிட்டாலும் நம்மளோட இந்த ஃபண்டமெண்டல் பீயிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் பீயிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு சம்வேர் பிட்வீன் ஒரு 3 இயர்ஸ்ல இருந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் டு 11 இயர்ஸ்க்குள்ள எல்லாம் ஃபார்ம் ஆயிடும். பேசிக்கா 3 to 7 இயர்ஸ்ல எல்லாமே ஃபார்ம் ஆகும். 11 இயர்ஸ் மட்டும் சிலது ஃபார்ம் ஆகும். அந்த 11 இயர்ஸ்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கோ அது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிவிடும். இப்போ நீங்க இருந்தாலுமே உங்க சின்ன வயசுல என்ன நடந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்கு இல்லை அது ரெண்டு முடிவு பண்றது. இப்போ நீங்க இருக்கிறது கிடையாது. உங்களோட 3ல இருந்து ஒரு 7 இல்லைன்னா 3ல இருந்து ஒரு 17, 7ல இருந்து 11 வயசுக்குள்ள என்ன நடந்ததோ அதுதான் உங்களோட லைஃப இப்போ நடத்திட்டு இருக்கு. நீங்க உங்க லைஃப நடத்தவே இல்லை. ஏன்னா சப்கான்சியஸ் டெவலப்மெண்ட் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த டெவலப் ஆனதுல இருந்து மெருகேத்தி ஓரளவுக்கு உங்களோட கான்சியஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுதான் உங்க லைஃபை டிக்டேட் பண்ணுவது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் பண்றதே கிடையாது. நம்ம வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணுவோம். ஆக்ஷன் மட்டும் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, நம்ம சப்கான்சியஸ்க்கும் நீங்களும் அதான் நம்மளும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னா, இப்போ உங்க சப்கான்சியஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு வேலைக்காரங்க மாதிரி. அவங்க ஒரு கப்பல் இருக்கு, கப்பல்ல வந்துட்டு ஒரு கேப்டன் இருப்பாரு. நீங்க தான் அந்த கேப்டன். உள்ள இருக்கிற வந்துட்டு உள்ள அந்த இன்ஜின் ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கேப்டன் என்ன சொல்றாரோ அதை வந்து ஏத்துக்கிட்டு அவங்க உள்ள இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் பண்ணணும். இப்ப எப்படின்னா, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு வேணும், எனக்கு வந்து மாசத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணீங்க, நீங்க சொன்னீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற அங்க வேலைக்காரங்க, அதாவது சப்கான்சியஸ் மைண்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணி உங்களை அந்த இடத்துக்கு கூட்டின்னு போவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன மாஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னா, 5 லட்ச ரூபாய் எனக்கு மாசத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபோக்கஸ் நீங்க போட்டீங்கன்னா, அடுத்த செகண்டே என்ன வரும் அப்படின்னா, நம்மளால எப்படி அந்த 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு தோணும். நமக்கு தான் இப்போ நம்மளோட படிப்பு அவ்வளோ லெவல் இல்லையா. நான் வந்து ஒரு டாக்டரோ ஒரு பெரிய இன்ஜினியரோ இல்லைன்னா ஒரு பெரிய பைலட்டோ இல்லைன்னா ஒரு வக்கீல் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. நான் ரொம்ப சாதாரணமான ஆளு. நான் நார்மலா ஒரு டிகிரி படிச்சிருக்கேன். எப்படி என்னால அந்த 5 லட்ச ரூபாய் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. உடனே உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த உங்க சப்கான்சியஸ் மைண்ட், அவர் அப்படி சொல்லிட்டாரா, சரி நமக்கு வேண்டாம், நம்ம இனிமே எதுவுமே கிரியேட் பண்ண வேண்டாம், அவருக்கு என்ன வேணுமோ அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ரெடியா இருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி நம்ம படிச்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி அது இதுன்னா ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உள்ள இருக்கிறவங்க வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட், ஓகேடா
நம்ம கேப்டன் இது சொல்லிட்டாரு. நம்ம இப்போ இதுக்கு ஒர்க் பண்ணி அந்த 60,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளத்துக்கோட அந்த என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வெளில ஒருத்தர் நீங்க இருக்கீங்க. நீங்க உங்களை மாஸ்டர் பண்ணாதான் உங்களோட வேலைக்காரங்களை நீங்க உங்களை அழகா வேலை வாங்க முடியும். இப்ப நீங்களே உங்களை மாஸ்டர் பண்ணல அப்படின்னா உங்களை வேலையே வாங்க முடியாது. நீங்களே உங்களை இவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஆகும். இன்னொரு நம்மளோட சில பழமொழி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலதெல்லாம் செம்மையா இருக்கும், சிலதெல்லாம் வந்துட்டு நம்மள தாழ்த்தி காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஊர்க்குருவி எவ்வளவுதான் பிறந்தாலும் உயரம் பிறந்தாலும் கழுகாகாது அப்படின்னு. ஆனா ஊர்க்குருவியும் கழுகாகலாம். எப்போ அப்படின்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது உங்களுடைய சர்வன்ட்ஸ், உங்களுடைய வேலைக்காரங்களை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஊர்க்குருவி பருந்தாரத்துக்கான சான்ஸ் நிறைய இருக்கு, பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. எப்படிடா இது சாத்தியம் அப்படின்னா, சப்கான்சியஸ் மைண்ட் அதோட பவர் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் பவர் இருக்கு. அதுக்கு எப்படின்னா அது ஒரு மலையே நவுத்தும், அந்த மாதிரியான பவர் இருக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு. எப்படின்னா அது வந்து டைரக்ட்லி இன் கனெக்ஷன் வித் டிவைன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேபி அதெல்லாம் ஹையர் லெவல்ல இருக்கும். டிவைன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று வி நார்மலி சே. ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும் டிவைன் மேட்ரிக்ஸ் பத்தி அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த என்டையர் யூனிவர்ஸ் இருக்கு. இந்த என்டையர் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன் இருக்கு, மூன் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு, குவாசர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிளாக் ஹோல் இருக்கு. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கேலக்சியில இருக்கு. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அவ்வளோ இருக்கு. ஓகே, இப்போ இது எல்லாமே அந்த இருக்கிற அந்த பிளானட்ஸ், இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ், இந்த காமெட்ஸ், இது எல்லாமே எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த என்டையர் கேலக்சியில இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-4% காம்பினேஷன் மட்டும்தான் இந்த பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சன் வந்து இட்ஸ் பிசிக்கல் ப்ராடக்ட், எர்த் வந்து பிசிக்கல், கேலக்சி இஸ் பிசிக்கல் ஸ்டஃப். இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வடிவமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2-4% தான் இருக்கும். மீதி இருக்கிற அந்த 98-96% என்ன, அது யோசிங்க நீங்க. அதை வந்து நாங்க டிவைன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு என்ன வேணுமா இருந்தாலும் நம்ம அது எல்லாமே நமக்கு என்ன வேணுமோ அது நார்மலா ஒரு ப்ராடக்ட், ஒரு பிசிக்கல் ப்ராடக்டா இருக்கும், ஒரு பொருளா தான் இருக்கும். எங்க இருந்து அந்த பொருள் வருது அப்படின்றது உங்க பேக் ஆஃப் த மைண்ட் போட்டுக்கோங்க இந்த வெபினார் பண்றது. ஓகே, அது எங்கேருந்து வருது அப்படின்ட்டு நீங்க அது உங்க பேக்ல வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி போங்க, முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடுறேன் உங்களுக்கு. டிஸ்க்ளைமர் என்னன்னா வந்துட்டு, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 ரூபாய் வேணும் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, சிலருக்கு நீங்க 100 ரூபாய் மேனிஃபெஸ்ட் பண்றப்போ 60 ரூபாய் வரலாம், 70 ரூபாய் வரலாம், 80, 90, 100 இல்லைன்னா 10 ரூபாய் கூட வரலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வேணா இருக்குமே தவிர உங்களுக்கு என்ன வேணுமோ அது 100% வந்துதான் ஆகும். அதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் ஆஃப் கிரியேஷனோட பியூட்டியே அதுதான். ஓகே, சரி, மேல போலாமா இப்போ? ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ வாட் இஸ் தி பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கிரியேஷன்? இந்த பிரபஞ்சத்துல வந்துட்டு இந்த கிரியேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட பேசிக் பில்டிங் பிளாக் அப்படின்னா என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதோ நீங்க டைப் பண்ணலாம். அதை பத்தி என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன தோணுதோ நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ. இந்த என்டையர் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இருக்கு, இதோட பேசிக் பில்டிங் பிளாக் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா, பில்டிங் பார்த்தீங்கன்னா செங்கல் மூலியமா கட்டுவாங்க, அதுதான் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த என்டையர் பிரபஞ்சத்தோட பில்டிங் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன? ஸ்ரீதேவி, தேங்க்யூ. தாட்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. வேற என்னவா இருக்கலாம்? தாட்ஸ் கூட ஒன் ஆஃப் தி ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ்னு வச்சுக்கோங்க. காட், ஓகே, காட் பத்தி அப்புறமா வரலாம். தாட், ஓகே, வேற என்னவா இருக்கும்? யோசிங்க. இன்னும் ஒரு 10 செகண்ட். வேற என்ன உங்க மைண்ட்ல விழுதோ டக்குன்னு டைப் அடிச்சிருங்க. என்ன உங்க மைண்ட்ல வருதோ இமீடியட்டா அதை டைப் அடிச்சிருங்க. இதுவா இருக்கலாம் அப்படின்ட்டு. என்னவா இருக்கு? ஓகே, ஸோ நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்றேன். ஓகே, பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஆட்டம்.
பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஆட்டம். வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த பென்சிலோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாது. தட் இஸ் நத்திங் பட் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான். அந்த ஒரு ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கம்பைன் வித் மெனி அதர் ஆட்டம்ஸ். ஒரு கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் இல்லைன்னா ஒரு மில்லியன் கணக்கான ஆட்டம்ஸ் வந்து இந்த பென்சிலுக்குள்ள இருக்கும். அதுதான் பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கிரியேஷன். இப்போ இந்த உலகத்துல எது எடுத்தாலுமே சரி அதோட பேசிக் பில்டிங் பிளாக் இஸ் நத்திங் பட் ஆட்டம், விச் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. ஆட்டம் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. இந்த ஆட்டம்குள்ள பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஆட்டம்ல என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்க்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எம்டி ஸ்பேசஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப அப்படின்னு ரொம்ப விசித்திரமான ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு ஆட்டம் இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னு வச்சோங்களேன், இந்த பென்சில் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. இதுல என்ன இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு. இந்த பென்சில் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஆட்டம். சில ஆட்டம் வந்து என்ன போயிருக்கு அப்படின்னா டிசைட் பண்ணி ஒன்னா அது சேர்ந்து சரி நம்ம இந்த பென்சில் வடிவத்தை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த ஆட்டம் டிசைட் பண்ணி இந்த பென்சில் வடிவம் வருது. சம் ஆஃப் தி ஆட்டம்ஸ் ஓகே, சில ஆட்டம்ஸ் ஒரு கோடி ஆட்டம்ஸ் வந்து டிசைட் பண்ணி அது ஒன்னா வந்து ஒரு பாடி கிரியேட் பண்ணி அதுதான் அருண் அப்படின்னு சொல்றது. அதுதான் நீங்க, அதுதான் இந்த லேப்டாப், இந்த கேமரா, இந்த லைட்டிங், இந்த வீடு, இந்த சிட்டி, இந்த கண்ட்ரி, இந்த உலகம், சோலார் சிஸ்டம், யூனிவர்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் பட் பியூர் ஃபார்ம் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஸோ பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் என்டையர் யூனிவர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆட்டம். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாலும் அதுதான், ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னாலும் அதுதான். ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரகாரம் வந்ததுன்னு எப்படின்னு அப்புறமா சொல்றோம், டைம் இருந்தாங்க ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் உங்களுக்கு ஆட்டம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆட்டம்குள்ள பார்த்தீங்கன்னா there is something called எலக்ட்ரான் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கும். ஓகே, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சென்டர் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, நியூக்ளியஸ்குள்ள ஒரு பாசிட்ரான் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் ரெண்டும் இருக்கும். நியூட்ரான் வந்து நியூட்ரல் பார்ட்டிகல், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் பார்ட்டிகல். இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு இதை சுத்தி இந்த எலக்ட்ரான் வந்து சுத்திட்டே இருக்கும். எப்படி சுத்தணும்? பயங்கர ஃபாஸ்டா சுத்தும். எவ்வளவு ஃபாஸ்டானா டு த ஸ்பீட் ஆஃப் லைட் வரைக்கும் இது சுத்தும். அவ்வளோ ஃபாஸ்டா சுத்திட்டு இருக்கும். ஏன் சுத்துது யாருக்கும் தெரியாது. அந்த எலக்ட்ரான் அந்த சென்டர்ல இருக்கிற அந்த நியூக்ளியஸை சுத்திட்டு தான் இருக்கும். அண்ட் தேர் இஸ் அ ஸ்பெசிபிக் எனர்ஜி தட் மேக்ஸ் தி எலக்ட்ரான்ஸ் டு ரொட்டேட். அது என்னவா இருக்கும் அந்த எனர்ஜி? ஸ்பேஸ் கூட இருக்கு. யா ஸ்ரீராம் இப்பதான் பார்த்தேன். யா, ஸ்பேஸ் இஸ் டெஃபினெட்லி தேர். 99.99999 infinite 9% of an atom is nothing but empty space. Okay, இப்போ அந்த சென்டர் நியூக்ளியஸை சுத்தி உங்களுக்கு இந்த எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு. எந்த ஃபோர்ஸ் இது வந்து சுத்த வைக்கிறது? லெட் அஸ் கன்சிடர் இட் as some divine force. இருந்துட்டு போட்டோம், ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஃபோர்ஸ் இஸ் ஹெல்பிங் தி எலக்ட்ரான் டு ரொட்டேட். எதனால சுத்துது யாருக்கும் தெரியாது, இது சுத்துது அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா இப்படி சுத்திட்டே இருக்கிறதுனால அந்த ஆட்டமே வந்து வைப்ரேட் ஆகும். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் இல்லையா, அவ்வளவு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த எலக்ட்ரான்ல சுத்திட்டு அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம்ல சுத்திட்டே இருக்கிறப்போ அது வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேட் ஆகிறது பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 32,000 to 36,000 வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்ட் அவ்வளவு வைப்ரேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பினாமினனுக்கு பேர் என்னவா இருக்கும் யோசிங்களா? பினாமினனுக்கு பேர் என்னவா இருக்கும்? ஸ்ரீதேவி நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, மிச்சவங்க நீங்க சொல்லுங்க. ஸோ 32 to 36,000 வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பினாமினன் என்னவா இருக்கும்? என்ன உங்களுக்கு மைண்ட்ல வருதோ நீங்க டைப் பண்ணலாம். அதாவது பாத்துக்கோங்க, ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டம் வந்துட்டு அதுக்கு சுத்தி எலக்ட்ரான் இருக்கு, அது சுத்திட்டே இருக்கு செம ஸ்பீடா. அது சுத்திட்டே இருக்கிறப்ப இந்த ஆட்டமே வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேட் ஆகுது இல்லையா, ஒரு செகண்டுக்கு 36,000 வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் மட்டும் அது வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னவா இருக்கும்? டைப் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ டைப் பண்ணுங்க. நீங்க பவர், ஓகே, வேவ், ஓகே, வேற எலக்ட்ரிசிட்டி, ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேஷன், செமையா இருக்கு. வேற என்னவா இருக்கும் யோசிங்க. வேற ஏதாவது இது இல்லாம வேற ஏதாவது இருக்குமான்னு யோசிங்க. 36,000 வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்ட் அவ்வளோ வைப்ரேஷன் நடக்குது அந்த ஆட்டம்ல. சரி, நம்ம பார்ப்போம் அது என்ன அப்படின்ட்டு.
we call it as sound. Sound வந்து it's nothing but energy. கரெக்டா? சவுண்ட் எனர்ஜின்னு அந்த எனர்ஜி என்னன்னா இஸ் நத்திங் பட் ஆட்டம்ஸ். ஆட்டம் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. அந்த ஆட்டம்ல இருக்க எலக்ட்ரான் சுத்துது அண்ட் தென் த சவுண்ட் கெட் ப்ரொடியூசஸ். அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கிறதுனால அடுத்த லெவலுக்கு போவோம். 36,000 வைப்ரேஷன்ல சவுண்ட் கிரியேட் ஆகுது. இதுவே வந்து ஒரு 15 lakhs வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட், அதாவது 36ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 15 lakhs வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் இருந்ததுன்னா இந்த ஃபினாமினனுக்கு பேர் என்னவா இருக்கும்? இந்த ஃபினாமினனுக்கு பேரு லைட். ஓகே, லைட் சொல்றீங்க, வேற என்னவா இருக்கும் அது? லைட். ஓகே, லைட் சொல்றீங்களா? சரி, நான் சொல்றது என்ன அப்படின்ட்டு, இட்ஸ் ஹீட். சவுண்ட் எனர்ஜி கன்வெர்ட்டிங் இட் இன்டு அன் ஹீட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் த வைப்ரேட்டிவ் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. அது சேஞ்ச் ஆகிறப்போ சவுண்ட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு ஹீட் எனர்ஜின்னு வச்சுக்கணும். ஓகே, அப்போ 15 lakhs வைப்ரேஷன்ஸ் என்ன வைப்ரேட் ஆகுது? ஆட்டம் இஸ் வைப்ரேட்டிங். ஆட்டம் எதனால வைப்ரேட் ஆகுது? எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு, அவ்வளோ ஃபாஸ்டா சுத்துது, இது வைப்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ 15 lakhs அப்படின்றப்போ நம்ம ஹீட் அப்படின்னு இருக்கோம். இதே 15 lakhs 50 lakhs, அதாவது 50 lakhs வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றப்போ அது என்னவா இருக்கலாம்? இப்போ சொல்லுங்க. 36 அப்படின்னா சவுண்டு, 15 lakhs அப்படின்னா ஹீட்டு. இப்போ வந்து 50 lakhs and above, அது என்னவா இருக்கலாம்? ஜஸ்ட் ஒரு கெஸ் கொடுக்கலாம், பார்க்கலாம். கெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கெஸ் கொடுங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் அது. ஓகே, லைட். ஓகே, லைட் சொல்லிருக்கீங்க சுகுமாரன். என்ன லைட்டா இருக்கலாம்? அது என்ன லைட்டா இருக்கலாம்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். என்ன லைட்டா இருக்கலாம்? சன். ஓகே, சன்லைட் வந்துட்டு ஓகே, அது வந்துட்டு இட்ஸ் a different vibration வச்சுக்கலாம் அது. ஓகே, ultraviolet rays, 50,000 vibrations வரப்போ ultraviolet rays, and there are gamma rays, alpha rays, beta rays, x-rays, எக்கச்சக்க ரேஸ் இருக்கு wherein we cannot see. சவுண்ட் நம்ம கேட்கலாம், அதுவும் certain hertzல தான் நம்ம சவுண்ட் கேட்க முடியும், certain frequencyல தான் கேட்க முடியும். ஹீட் இருக்கு, அதுக்கப்புறம் அல்ட்ராவயலட் ரேஸ் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத எக்கச்சக்க பொருள்கள் கண்டிப்பா இருக்கு. இது எல்லாமே is in the state of vibration of what? Of atoms. எக்கச்சக்க ரேஸ் இருக்கு. நம்ம ஹியூமனோட கெப்பாசிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இது மட்டும் அந்த கண்டுபிடிப்புல பாத்தீங்கன்னா சில ரேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமா இருக்கு. கன்சிடர். ஓகே, நான் சொல்றது வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, நீங்க நம்ப வேண்டாம். ஓகே, ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு பிலீவ் திஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்கு, ஆப்வியஸ்லி. இதை நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது, கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுவா இருக்கலாமோ அப்படின்ட்டு. ஓகே, இதுவா இருக்கலாமோன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த என்டையர் உலகத்துல இருக்கிறது, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே the basic building blocks is nothing but atoms, which is nothing but energy. ஓகே, இப்போ இந்த பேஸ் கான்செப்ட்ல இருந்துட்டு எல்லாமே எனர்ஜி தான். இந்த பேஸ் கான்செப்ட்ல இருந்துட்டு இப்போ 50 lakhs வைப்ரேஷன்ஸ்ல இருந்து 700 trillion vibrations per second, அதாவது 7 followed by 14 zeros vibrations per second என்னவா இருக்கலாம்? 36 அப்படின்னா சவுண்ட், 15 lakhs அப்படின்னா ஹீட், 50 lakhs அப்படின்னா வயலட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். இதுக்கப்புறம் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம ஓரளவுக்கு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கும். ஒரு தண்ணியில ஒரு வெசல எவ்வளவுதான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் அதுல பிடிக்கிறதுக்கான கொள்ளளவுக்கு தான் அது பிடிக்கும், அது மேல பிடிக்க முடியாது தண்ணி. அதனால சரி, இப்போ 700 trillion வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஃபினாமினன் நம்ம என்னன்னு சொன்னாங்க? லைட் சொல்லிட்டோம், சன் சொல்லிட்டோம், ஆசிலேஷன் சொல்லியிருக்கோம், நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ வந்துட்டு கேம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 50 lakhsல இருந்து டைரக்டா we are jumping to 700 trillion vibrations and beyond. என்ன இருக்காங்க? What is that? ஒரு வைல்டு கெஸ் கொடுங்க பாப்போம். எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, எதுவா வேணா இருக்கலாம், பட் ட்ரை பண்ணுங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஓட விடுங்க, உங்க கற்பனை குதிரையை ஓட விடுங்க, அந்த குதிரை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம 700 vibrations, 700 trillion vibrations per second. Ultraviolet rays இல்ல, UV rays ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம்.
அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல்ல இருக்கு, விச் இஸ் அபவுட் லைக் 50 lakhs வைப்ரேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு இதுவும் ஒரு இதுல இருக்கிற மாதிரி, மேபி எக்ஸ்ரே வந்துட்டு அது ஒரு 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், தெரியாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ். பீட்டா ரேஸ் இருக்கு, காமா ரேஸ் இருக்கு, இன்னும் டிஃப்ரெண்ட் லெவல் டீடைல்ஸ்லாம் இருக்கு. அது வந்து நம்ம பிரெயின் பத்தி நான் பேசுறப்போ, மேபி அடுத்த வாட்டி எப்போ வந்து பேசுறப்போ ஐ கேன் ஹெல்ப் யூ அக்ராஸ் பியாண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். திஸ் இஸ் பியாண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அது என்னவா இருக்கலாம்? அது 700 trillion வைப்ரேஷன்ஸ் அண்ட் பியாண்ட். அதுக்கு அப்புறமாவும் இட்ஸ் இன்ஃபைனைட் இல்லையா? அது போயிட்டே இருக்கும். there is no end towards it. Mind waves. ஓகே, 4D மைண்ட் வேவ் அப்படின்றது மேபி சம்திங் க்ளோஸ்னு வச்சுக்கலாம். சரி, நம்ம பார்க்கலாம் அது என்ன அப்படின்ட்டு. இட் இஸ் நத்திங் பட் யுவர் கான்சியஸ்னஸ், யுவர் ஹையர் கான்சியஸ்னஸ். ஹையர் கான்சியஸ்னஸ் இஸ் நத்திங் பட் உங்களோட எனர்ஜி தான், வேற எதுவுமே கிடையாது. பட் அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா it is vibrating at a different rate. At a different rate என்றது it a higher rateல அது வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்சிடர் பண்ணிக்கோங்க, நான் சொல்றதை நம்பணும்னு அவசியம் கிடையாது. கன்சிடர் பண்ணுங்க, ஒருவேளை இதுவா இருந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிங்க. வைப்ரேஷன்ஸ் தான் எல்லாமே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கான்சியஸ்னஸ் எங்க இருக்கும், எங்க இருக்கு இந்த கான்சியஸ்னஸ்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. இந்த சன் இருக்கு, மூன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, பிளாக் ஹோல் இருக்கு, அது இருக்கு, என்னென்னமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கு. ஓகே, இந்த ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படின்றதும் இதுக்குள்ளதானே இருக்கணும். அப்போ இது எங்க இருக்கு? இப்போ இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்சிடர் பண்ணுங்க. நம்ப வேண்டாம், நம்பாதீங்க. இந்த சாலிட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்கிறது வந்து ஒரு 4% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீதி 96% இஸ் வாய்ட். கரெக்ட் இல்லையா? இட்ஸ் வாய்ட் தேர், இட்ஸ் கம்ப்ளீட்லி வாய்ட் அவுட் தேர். ஒருவேளை அங்க இருக்குமோ? இருக்கலாம். அந்த 96%ல என்ன இருக்கு அப்படின்ட்டு இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு ஒரு 1000 மைல் ஜேர்னில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு மேபி ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த 96%ல தான் we are calling it as divine matrix. அந்த divine matrixல தான் the higher consciousness is there அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நம்ப வேணாம், சும்மா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 4G 5G ரேடியோ வேவ்ஸ் அதெல்லாமே இருக்கு. சும்மா கன்சிடர் பண்ணுங்க. ஹையர் கான்சியஸா இருக்கலாமா அப்படின்ட்டு பாருங்க. இட் மே லுக் லிட்டில் பிட் esoteric, but it is not esoteric. For us to gauge this, we don't have இதை கேஜ் பண்றதுக்கு நம்ம கிட்ட டூல்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட இதெல்லாம் பார்க்கறது டூல்ஸ் கிடையாது. பட் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, இப்போ எல்லாமே நான் வந்து வேவ்ஸ், வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? எல்லாமே எனர்ஜி தான், எல்லாம் இதுதான். பட் இதை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஒரு வைப்ரேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆகுறது? இப்ப எப்படின்னா, இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹியூமன் ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரில்லியன்ஸ் அண்ட் ஒரு 7 பில்லியன் ஒரு 7 ட்ரில்லியன் செல்ஸ் வந்து, ஆட்டம்ஸ் வந்து ஒன்னாக நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகிட்டே இருந்தா தான் நான் இந்த ஷேப் எடுக்க முடியும். ஒரு தலை, 2 கை, ஒரு 2 காலு, உனக்கு பாடி அப்படின்னு கிரியேஷன் பண்ண முடியும். இதுவே ஒரு 4-5 ட்ரில்லியன் செல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் நமக்கு ஒரு உயிரினத்துக்கிட்ட வந்து அது ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா we call it as a dog, or we call it as a cat, or we call it as something else, or ஒரு டேபிள் அப்படின்னு நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு மவுண்டன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். எல்லாமே ஃப்ரீக்வன்சி, எல்லாமே ஆட்டம்ஸ் தான், வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது வைப்ரேட் கன்சிஸ்டன்டா ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கிறப்போ இட் வில் டேக் எ ஷேப். அண்ட் அப்படித்தான் நம்ம லைஃப்ல இருக்க எல்லாமே இருக்கு. இப்ப பாக்குறதுக்கு இந்த பென்சில் வந்துட்டு சும்மாவே அப்படியே இருக்கு, அப்படியே ஸ்ட்ராங்கா, அப்படியே எதுவுமே மூவ்மெண்டே இல்லாம இருக்கு. பட் அட் த குவாண்டம் வேர்ல்டுல பார்த்தோம், உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா செல்ஸுமே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். மேபி அட் த லோவர் லெவல், மேபி அட் ஒரு எப்படின்னா ஒரு நெகட்டிவ் இதுல கூட வைப்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். மேபி ஒரு 10 வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் கொடுக்கலாம், ஆர் இல்லைன்னா ஒரு 12 வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். அது தெரியாது நமக்கு. we cannot gauge that yet. ஓகே, இதுதான் பேசிக். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, சைமேட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. சைமேட்டிக்னா என்னன்னு பார்ப்போம். எஃபெக்ட் ஆஃப் சவுண்ட் வைப்ரேஷன் தட் ஹேஸ் ஆன் அ மேட்டர்.
இந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்றப்போ சவுண்ட் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த சவுண்ட்னால அந்த மேட்டருக்கு ஒரு ஃபார்ம் கொண்டு வருவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. கன்சிஸ்டன்டா அதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சடன் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க. நான் விஷுவலா உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி லைஃப்ல ஃபார்மேஷன் ஆறுது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்க போறேன். சைமேட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் கிரியேஷன். சைமேட்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கிரியேஷன் ஹேப்பன்ஸ். பேசிக்கா நான் ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிட்டே வந்துட்டு தென் வில் கோ டு இட். எல்லாமே த பேசிக் பில்டிங் பிளாக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஆட்டம். ஆட்டம் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. எதனால ஆட்டம் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கு, வைப்ரேட் ஆகுது எலக்ட்ரான், ஐ மீன் என்டையர் ஆட்டம் வைப்ரேட் ஆகுது. ஏதாவது ஒரு வஸ்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆட்டம் சொன்னா வந்து எல்லாமே அட் அ சர்டன் ஃப்ரீக்வன்சி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் ஃபால்ஸ். இதுதான் பேசிக் ஃபினாமினன்ஸ் கிரியேட் ஆகும். ஹியூமனுக்கு வந்து ஒரு சடன் வைப்ரேஷன் இருக்கு, மணிக்கு சடன் வைப்ரேஷன் இருக்கு. ஒரு டேபிளுக்கோ ஒரு வீட்டுக்கோ ஒரு காருக்கோ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, இப்போ இந்த வைப்ரேஷன் இதை அதாவது ஒரு டூல் கண்டுபிடிச்சாங்க. அந்த டூல்ல வந்துட்டு they found out how different vibrations are happening. அதை நம்ம பார்ப்போம் போயிட்டு. யூடியூப் பிளே பண்ணிடுறேன், ஒர்க் ஆகல, ஒரு செகண்ட் ஆக. யா, இது வந்துட்டு எப்படின்னா சார்னி பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ yeah. Yeah, sorry. I'll present this window. இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுது இல்லையா, இந்த ஸ்கிரீன்ல எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு ஒரு பிளேட்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, வரவே இல்லை. சைலண்டா இருக்கு உங்க சைட்ல இருந்து.
படுத்துறான் தொட்டா இது சிறுபால் அடிக்கணும். சார் வாய்ஸ் எதுவும் வரல சார், கிளியரன்ஸே வரல, என்னன்னு பாருங்க சார். I think so. I'm back now. Yeah, இருக்குன்னு நினைக்கிறேன். I think it has come down. எனக்கு நெட் கனெக்ட் ஆயிடுச்சு. சாரி கைஸ், எனக்கு நெட் கட் ஆயிருந்தது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் பேசுறது கேக்குது இல்லையா? ஜஸ்ட் ஒரு எஸ் மட்டும் சொல்லிடுங்க, we'll go back again. ஒரு எஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. we'll go back. I'm sorry, எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இன்னைக்கு. இந்த இன்டர்நெட்ல நம்ம நிறைய எக்கச்சக்கமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, எனக்கு எது மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு தெரியாது. என்ன பண்றாங்க அப்படின்னா, பேசிக்கா ஒரு பிளேட் எடுத்துட்டு அந்த பிளேட்ல வந்துட்டு ஒரு சாண்ட் மாதிரி ஒரு பார்ட்டிகல் தூவி விட்டுறாங்க. அப்புறம் அந்த பிளேட்ல டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் தேர் அப்ளைங். சவுண்ட் மூலியமா ஒரு ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்றாங்க. எப்படி எல்லாம் அந்த ஷேப் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இது எப்படி நம்ம ரிலேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு சேர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த சவுண்ட் வந்து கன்சிஸ்டண்டா கேட்டுட்டே இருக்கும். அது நம்ம கேட்டுட்டே அந்த ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் ஆகிறதுனால தான் இது வந்து ஹோல்ட் ஆகுது இந்த ஷேப். இந்த பென்சிலுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது நான் சொல்றேன். இப்போ பார்ப்போம் அது போயிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. எப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அது இன்க்ரீஸ் பண்ண ஸ்கொயரா இருக்கிறது, சர்க்கிளா இருக்கிறது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. வாட்டர்ல கூட அது அப்படியே இதாகும். இப்போ இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும் லைஃப்ல அப்படின்னா, மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலா வந்து அதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு 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 தேவையான பொருளா இருக்கும். ஸோ அது இருந்து we can go and get anything in our life. அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம். இல்லைன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க சில இடத்துல வந்துட்டு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது, சில பேர்கிட்ட மணி நல்லா இருக்காது, சில பேர்கிட்ட அவங்களுக்கு ஹெல்த் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைமா இருக்காது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட வைப்ரேஷனும் அதோட வைப்ரேஷன் இஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 400 வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் நீங்க வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனா மணி பாத்தீங்கன்னா அது ஒரு 800 வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் இருக்கு. நீங்க இதுல வைப்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்போ நீங்க அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வருமா நம்ம கிட்ட அப்படின்னா அது வரவே வராது. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும், குட்டிக்காரன் அடிச்சாலும் அது உங்ககிட்ட வரவே வராது. ஏன்னா நீங்க அது வந்து ஒரு 4வது மாடியில இருக்கு, இல்லைன்னா அது வந்து ஒரு 1வது மாடியில இருக்கு, நீங்க 8வது மாடியில இருந்து அது எனக்கு வரல அப்படின்னு சொன்னா அது வராது. என்ன பண்ணணும், உங்களுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் நம்ம அந்த வைப்ரேஷன் கிட்ட ஒன்னா போறப்போ அது மேட்ச் ஆயிடும். இப்போ நீங்க இது எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க நிறைய. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது ஸ்கூலுக்கு போறீங்க. ஒரு புது ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ்ல 30-40 பேர் இருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ஃப்ரெண்டா தேர்ந்தெடுக்கிறதே வைப்ரேஷனை வச்சுதான் இருக்கும்.
அவனுக்கு அதாவது நீங்க போய் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறீங்க, சில பேர்கிட்ட மட்டும் க்ளோஸ் ஆகும் ஸ்கூல்ல. சில பேர் வந்துட்டு செட்டே ஆக மாட்டாங்க நம்ம கிட்ட. அது எப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாம் வைப்ரேஷனல் மேட்ச் தான். இது எல்லாமே வந்துட்டு மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இது நடக்கவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நடக்க ஆரம்பிச்சிடும். சப்கான்சியஸ், நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, உள்ள இருக்கிறவன் வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோமோ அதுக்கு உண்டான இதை நம்ம எடுத்து கொடுப்பான். கன்சிடர், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 4-5 பேர்கிட்ட போய் கிரிக்கெட் பத்தி பேசுனீங்கன்னா அவனுக்கும் அது பிடிச்சதுன்னா நீங்க க்ளோஸ் ஆயிடுவீங்க. அது நத்திங் பட் வைப்ரேஷன் மேட்ச் ஆகும். படிக்கிற பசங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, சுமாரான பசங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சுக்காரங்க எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சா தான் இருப்பாங்க. நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச், கடைசியில் நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா வந்து மாறவே மாட்டாங்க. ஒன்னா இவனுங்க சேரவே மாட்டாங்க. ஏன்னா வைப்ரேஷன் மேட்சே ஆகாது. இதுதான் நம்ம லைஃப்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது கூட. மணி வந்து ஒரு எக்ஸ் வைப்ரேஷன்ல இருக்கும், நீங்க ஒரு எக்ஸ் வைப்ரேஷன்ல இருப்பீங்க. ரெண்டுத்துக்கும் மேட்சே ஆகும். எப்போ மேட்ச் ஆகும் அப்படின்னா நீங்க அந்த வைப்ரேஷன் கிட்ட நீங்க ரீச் ஆனாதான் அது இருக்கும். அது உங்ககிட்ட வராது, எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. அது நம்ம கிட்ட வரவே வராது. நம்ம தான் அது கிட்ட போகணும். நமக்கு லைஃப்ல என்ன வேணும்னாலும் நம்ம வெயிட் பண்ணோம், அது வரும் அப்படின்னா அது வரவே வராது. நம்ம தான் ஸ்டெப் எடுத்து அது கிட்ட போகணும். எப்படி அப்படின்னா we have to vibrationally match with them. இல்லைன்னா நடக்கவே நடக்கும். இதுதான் பேசிக். இது ஓகே. இப்போ ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு then we will close the session. ஒரு செகண்ட் இருங்க. I want to share something with you where it will be very unique. Resume slideshow. Okay. இதை விட்டுருங்க. இப்போ குவாண்டம் பிசிக்ஸ்னு ஒன்று இருக்கு. எவ்வளவு பேருக்கு குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி தெரியும்? இங்க ஷேரிங் விட்டுறலாம், அது இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் நவ, அண்ட் இட்ஸ் நாட் கமிங் ஆல்சோ. குவாண்டம் பிசிக்ஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும்? உங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி தெரியும் அப்படின்னா எனக்கு ஐ நோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி தான். குவாண்டம் பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில பாக்குறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் பிசிக்கல் வேர்ல்டு இருக்கும். நான் சொல்றது அந்த ஆட்டம் லெவல்ல போயிட்டு அந்த குவாண்டம் லெவல்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இஸ் பேசிக்கலி த குவாண்டம் பிசிக்ஸ். அதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, கிரேட், தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமி உங்களுக்கு தெரியும். பட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பரிமாணத்துல உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் மூலியமா ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு குவாண்டம் பிசிக்ஸை பத்தி சொல்ல போறேன். குவாண்டம் பிசிக்ஸ் வந்து அதுவே ஒரு கடல் மாதிரி. அது உள்ள போய் நம்ம கத்துக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப 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 ஒரு பேஷன் இருந்தால் தான் அது பண்ண முடியும். இல்லைன்னா அது ஒரு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, இட் இஸ் சம்திங் ஸ்பூக்கி வேர் இன் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் அப்படின்ட்டு. சால்வே கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடந்தது, ஐ திங்க் 1926 எப்பயோ. அப்போ பெரிய ஒரு டிபேட்டே நடந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கும் அதுக்கப்புறம் மற்ற ஆளுங்களுக்கு, ரிச்சர்ட் ஃபைமன் ஒருத்தர் இருந்தாரு, ஸோ நீல்ஸ் போர், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. இது வந்து நம்பவே முடியாது, குவாண்டம் பிசிக்ஸை நம்பவே முடியாது. பட் அதுதான் உண்மை, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு 6 to 8 months டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Scientists have opened portal or very close in opening the portal to reach the next dimension or reach the next realm அப்படின்னு பாத்துக்கலாம். அது வந்து ஒரு சைட்ல நடந்துட்டு இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் வேர்ல்டு நடந்துட்டு இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரியுற மாதிரி அப்படின்னா, ஓகே, நம்ம கிட்ட வந்து ஒரு 16 GB பென் டிரைவ் இருக்கு. ஒரு 16 GB பென் டிரைவுக்குள்ள எப்படி வந்து ஒரு 16 டெராபைட் உள்ள ஏற்றவே முடியாது இல்லையா? ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல அது முடியும். ஏன்னா இதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டோர் பண்றது எல்லாமே இந்த 16 GB தான் ஸ்டோர் பண்றோம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா உள்ள எல்லாம் ஸ்டோர் ஆனாலும் அதோட கெப்பாசிட்டி வந்து 16 GB தான் இருந்தாலும் 16 டெராபைட்டும் அதை அப்சார்ப் பண்ணி மற்றதை வேற இடத்துல ஸ்டோர் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி நடக்குது, எப்படி என்னென்ன பண்றது, அதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா போவோம்னா. பட் நம்ம பேசிக்கா ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். இப்போ அந்த எக்ஸசைஸ்ல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் குவாண்டம் பிசிக்ஸ். ஓகே, இந்த குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப் தேவை. உங்க ரூம்ல ஒரே ஒரு சேர் பார்த்துக்கோங்க. ஒரு சேர் உங்க ரூம்ல இருக்கணும். அதுதான் அந்த சேர் தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ண போறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்க உட்கார்ற சேர் எடுத்துக்காதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது குவாண்டம் பிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு. நீங்க உட்காராத ஒரு சேர் அந்த உங்க ரூம்ல இருந்தது அப்படின்னா அதை நீங்க பாருங்க.
ஓகே, இதுதான் எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குயிக்கா ஒரு 3-4 மினிட்ஸ் எக்ஸசைஸ் முடிச்சுக்கோங்க. அந்த சேரை கொஞ்சம் பாருங்க. நீங்க இப்போ உங்க ரூம்ல அந்த சேர் இருக்கு அப்படின்னா சேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இது வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து புரிய வரும், இல்லைன்னா புரிய வராது. யாராவது ஒருத்தர் பண்ணலனாலும் இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் ஆகும். என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க ரூம்ல ஒரு சேர் எடுத்துக்கோங்க. அந்த சேர் உங்க ரூம்ல சப்போஸ் இருந்தது அப்படின்னா அதை தான் நீங்க ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ண போறீங்க. அப்படி சேர் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கூகுளே ஏதாவது ஒரு சேர் ஓபன் பண்ணிக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ சேர் இருக்கு அப்படின்னா சேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது வந்து 3 ஸ்டெப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல போறேன். இது வந்து 3 ஸ்டெப் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த எக்ஸசைஸ் வந்து நம்ம உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த எக்ஸசைஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்ணை திறந்து அந்த சேரை பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி எக்ஸசைஸ். ஓகே, what you're going to do is that you're going to just open your eyes and then see the chair. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பாருங்க, அந்த சேரை கொஞ்சம் பாருங்க. நீங்க இப்ப இந்த சேரை பாக்குறீங்க, அந்த சேர் அங்க இருக்கு. சப்போஸ் அங்க சேர் அங்க இருக்கு அப்படின்னா ஐ சி சேர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐ சி சேர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அங்க சேர் இருக்கு, அந்த சேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஐ சி சேர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ சி சேர்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப் இருக்கிறதுலயே. நான் 1 2 3 சொல்லுவேன், எல்லாரும் கண்ணை மூடிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் குவாண்டம் பிசிக்ஸ். இதுதான் பேசிக்னு வச்சுக்கோங்க. 1 2 3 க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணு மூடிடுங்க. கம்ப்ளீட்டா ப்ளே பண்ணுங்க என்னோட. இப்போ கண்ணை மூடிட்டு உங்களுடைய எந்த சென்சஸும் யூஸ் பண்ணாம, ஒரு சென்சஸ் கூட நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. பாக்குறதோ சரி, ஸ்மெல் பண்றதோ, டேஸ்ட் பண்றதோ, டச் பண்றதோ, அதை கேட்கறதோ எதுவுமே பண்ணாம ஐ வாண்ட் யூ டு see the chair in your mind. மைண்டை மட்டும் யூஸ் பண்ணி அந்த சேரை பாருங்க. அதே சேர், வேற சேர் கிடையாது. நீங்க அப்ப அந்த ரூம்ல அந்த பார்த்த சேரை எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணாம மைண்ட்ல உங்க அந்த சேரை நீங்க கேப்சர் பண்ணணும். ஓகே, உங்க மைண்ட்ல அந்த சேரை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்க உங்க கண்ணை ஓபன் பண்ணிட்டு டைப் பண்ணுங்க ஐ சா சேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. ஐ சா சேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, கண்ணை திறந்து பார்த்தீங்க. செகண்ட் கண்ணை மூடிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அந்த சேர் பார்க்கறதுக்கு. ஒரு கிளிம்ஸ் ஆஃப் த சேர் உங்க கண்ணில் பட்டு இருந்தாலும் அது ஓகே, பிரச்சனை கிடையாது. பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே சேரை ஐ சா சேர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அதே சேர் தான் இல்லையா, வேற சேர் கிடையாது, சேம் சேர் தான் பார்த்துருக்கீங்க. ஓகே, அது வந்து ரெண்டாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்ணை திறந்து பார்த்தீங்க, ரெண்டாவது ஸ்டெப் கண்ணை மூடி பார்த்துருக்கீங்க. மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணை ஓபன் பண்ணுங்க. மறுபடியும் அதே சேரை பாருங்க. கண்ணை ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க அதே சேரை பார்க்கணும், வேற சேர் கிடையாது, சேம் சேர். அதே சேரை நீங்க மறுபடியும் பார்க்கணும். ஓகே, நீங்க மூணாவது தடவை அந்த சேரை பார்க்கறப்போ அந்த சேர் அங்கேயே இருந்தது அப்படின்னா, யாரும் அதை மூவ் பண்ணல, நீங்களும் மூவ் பண்ணல, வேற யாரும் வந்தும் அதை மூவ் பண்ணல அப்படின்னா அந்த சேர் அங்கேயே இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருமே அதை வந்து தொடல, அது அங்கேயே தான் இருக்கு இல்லையா. மூணாவது தடவையும் அங்க சேர் இருந்தது, அதே சேர் இருந்தது அப்படின்னா நீங்க டைப் பண்ணுங்க சேர் ஸ்டில் தேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, மூணாவது தடவை நீங்க கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறீங்க, சேர் அங்கேயே இருக்கு. அங்க சேர் அங்கேயே இருந்தது அப்படின்னா சேர் ஸ்டில் தேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, எக்ஸசைஸ் முடிஞ்சது. ஓகே, எக்ஸசைஸ் முடிஞ்சது, இதுக்கு மேல எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேர் எடுத்துக்கிட்டோம், அந்த சேரை ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், அந்த சேரை பார்த்தோம், அந்த சேர் அங்கே இருந்தது. ஸோ ஐ சி சேர்னு டைப் பண்ணீங்க. ரெண்டாவது வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சேரை உங்க மைண்ட்ல நீங்க பார்த்தீங்க, பார்க்க ட்ரை பண்ணீங்க. சப்போஸ் உங்களால அது பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க டைப் பண்ணிருக்கலாம், நீங்க டைப் பண்ணிருக்கீங்க ஐ சா சேர் அப்படின்ட்டு. மறுபடியும் மூணாவது டைம் வந்து ஓபன் பண்ணி பாக்குறீங்க, அந்த சேர் வந்து அங்கேயே இருக்கு, எங்கேயும் போல, அங்கேயே இருந்ததுனால சேர் ஸ்டில் தேர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிருக்கீங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த 3 இன்ஸ்டன்ஸ்லயும் சேர் அங்கேயே தான் இருக்கு, எங்கேயும் போல. கரெக்டா? இது மட்டும் என்னோட இருக்கீங்களா, நீங்க எஸ் டைப் பண்ணிடுங்க. இது மட்டும் என்னோட இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்றேன் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன், அக்கார்டிங் டு குவாண்டம் பிசிக்ஸ். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும்
கண்ணு திறந்திருக்கப்பையும் சரி, கண்ணு மூடி இருந்தப்பையும் சரி, கண்ணு மறுபடியும் திறந்தப்பையும் சரி, சேர் அங்கேயே தான் இருக்கு, எங்கேயும் போல. நான் சொல்றேன் என்ன ஆச்சு அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க பார்த்த சேர், முதல் தடவை கண்ணை மூடிட்டு அதை பார்த்தீங்க இல்லையா, அந்த சேர் நீங்க கண்ணை மூடின அடுத்த செகண்ட், அடுத்த நானோத் செகண்ட், இட் டிஸப்பியர்ட் இன்டு தி தின் ஏர். ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டா காத்துல டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறப்போ அந்த காத்துல கலந்த சேர் இம்மீடியட்டா நானோத் செகண்ட், அதாவது எப்போ அப்படின்னா நீங்க டிசைட் பண்றீங்க, நான் வந்து ஓகே கண்ணை திறந்து பார்க்க போறேன் சேரை டிசைட் பண்றப்போ, அந்த சேர் அந்த செகண்ட்லயே, அந்த நானோத் செகண்ட்லயே எப்படி மறைஞ்சு போச்சோ அதே மாதிரி திருப்பி அதே இடத்துக்கு வந்தது. இதுதான் ஆக்சுவலா நடந்தது. ஆனா இது நீங்க உங்களால நம்ப முடியுதா, நம்ப முடியலையா? நம்புற மாதிரி இருக்கா, எஸ்ஸா நோவா, இது மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றது நம்புற மாதிரி இருக்கா, நம்ப முடியாத மாதிரி இருக்கா? இது வந்து நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பையும் என்னால நம்பவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சேர் அங்கேயே தான் இருக்கு, யாருமே எடுக்கல. ஓகே, யாருமே எடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் 100% இல்ல, 110% அங்கேயே தான் இருக்கு. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா இதுதான் நடந்திருக்கு. நம்புறதுக்கு கடினம், இதுதான் நடந்திருக்கு. எப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த எனர்ஜி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த எலக்ட்ரான் பத்தி பேசணும் இல்லையா. There is something called double slit experiment in quantum physics. Okay, அது நீங்க அப்புறமா நீங்க டைம் இருக்கிறப்போ you can google that also and see that. ஒரு பேக்கிங் கொடுத்துருவேன் அதுக்கு. என்ன மெயின் கான்செப்ட் இதுல அப்படின்னா, அந்த சேர் அங்க இருந்திருக்கு, உங்களோட ஃபோக்கஸ், அட்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் அந்த சேர்ல இருக்கு. ஸோ அந்த சேர் அங்க இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. நீங்க ரெண்டாவது என்ன பண்ணீங்கன்னா, அந்த ஃபோக்கஸ், அட்டென்ஷன், இன்டென்ஷனை அந்த சேர்ல இருந்து எடுத்துடுறீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ், அட்டென்ஷன், இன்டென்ஷன் அந்த சேர்ல இருந்து எடுக்கிறப்போ அந்த சேர் எதால ஆயிருக்கு, அந்த சேர் வந்து ஆனது எனர்ஜியால ஆயிருக்கு. இட்ஸ் நத்திங் பட் ஆட்டம். கரெக்டா? அந்த ஆட்டம், அந்த எனர்ஜி தான் இருக்கு. அந்த எனர்ஜி வில் பி இன் டூ டிஃபரெண்ட் ஃபார்ம். ஒன் இஸ் வேவ், another one is particle. நீங்க பார்த்த சேர் வாஸ் இன் தி பார்ட்டிகல் ஃபார்ம். பார்ட்டிகல் ஃபார்ம் அப்படின்னா ஒரு சாண்ட் எடுத்துக்கோங்க, அந்த சாண்ட்ல ஒரே ஒரு பார்ட்டிகல் வெளில எடுங்க, கன்சிடர் தட் as a particle. நீங்க அந்த சேர் பார்த்தது வந்துட்டு வாஸ் இன் தி பார்ட்டிகல் ஃபார்ம். அதே எனர்ஜி தான். the energy, the time when you saw the chair was in the particle form. பட் நீங்க அந்த நொடியில நீங்க உங்க கண்ணு க்ளோஸ் பண்ணி உங்களோட ஃபோக்கஸ் அந்த சேர்ல இருந்து எடுத்துட்டீங்க இல்லையா, ஒரு நொடி போறோம், அந்த மணித்துளி கூட கிடையாது, ஒரு மைக்ரோ நானோ செகண்ட்ல நீங்க உங்க அட்டென்ஷனை எடுத்த இம்மீடியட்டா என்ன ஆகும் அப்படின்னா அதே எனர்ஜி தான். எனர்ஜில எந்த மாற்றமும் கிடையாது. எனர்ஜி வில் பி இன் டூ டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒன் வில் பி இன் வேவ் ஃபார்ம், another one will be in the light particle form. அந்த சேர் பார்ட்டிகல் ஃபார்ம்ல இருந்தது வந்து it will convert into a wave form. It will convert into a waveform instantly. அதே எனர்ஜி தான். எனர்ஜில எந்த ஷிஃப்டும் கிடையாது. சேம் எனர்ஜி பார்ட்டிகல் ஃபார்ம்ல இருந்து இட் கன்வெர்ட்டட் இன்டு வேவ் ஃபார்ம். இது எப்ப நடந்தது அப்படின்னா, நீங்க க்ளோஸ் பண்ணப்போ இது நடந்தது, உங்க கைஸ் க்ளோஸ் பண்ணப்போ இது நடந்தது. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, மூணாவது முறையா நீங்க ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறப்போ, அந்த நீங்க ஓபன் பண்ணலாம் டிசைட் பண்ணீங்க இல்லையா, the moment you decide that I am going to open my eyes and then see the chair நீங்க பண்ணப்போ, அந்த வேவ் பார்ட்டிகல், அந்த வேவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆன அந்த சேர் will convert back into the particle form. ஸோ நீங்க கண்ணு திறந்து பாக்குறப்போ அந்த சேர் என்ன பெயிண்டோ, என்ன ஸ்கிராச்சஸோ, என்ன பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், even if there is a small glitch in the design, எல்லாமே அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன சேர் இருந்ததோ அதே சேர் வந்து அதே இடத்துல நாட் ஈவன் 1 millimeter கேப் கூட டிஃபரன்ஸ் இல்லாம அங்கேயே வந்து நிற்கும். இதுதான் ஆக்சுவலா நடந்தது. இதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். கரெக்டா? இன்னமும் நம்ப முடியாது. The energy will be in two different forms, wave form and a particle form. நீங்க பார்த்த சேர் வாஸ் இன் தி பார்ட்டிகல் ஃபார்ம். பார்ட்டிகல் ஃபார்ம் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் கிரியேட்டட்னு வச்சுக்கோங்க. இதே பார்ட்டிகல் உங்க ஃபோக்கஸ் அண்ட் இன்டென்ஷன் அண்ட் அட்டென்ஷனை அந்த பார்ட்டிகல்ல இருந்து நீங்க வெளியில எடுக்கிறப்போ இந்த பார்ட்டிகல் வில் கன்வெர்ட் இன்டு வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்ம் வந்து நத்திங் பட் லைட்னு வச்சுக்கோங்க. லைட்டா கன்வெர்ட் ஆயிடுது.
கன்வெர்ட் ஆகி அங்கேயே வெளியிலேயே தான் நிக்குது. ஸோ பட் நீங்க திருப்பி உங்க ஃபோக்கஸ் அதில் போட்ட உடனே இமீடியட்டா இட் ஃபார்ம்ஸ் அ சேர் இன் தட் பொசிஷன், த சேம் சேர் அந்த பொசிஷன்ல வரும். திஸ் இஸ் குவாண்டம் பிசிக்ஸ். இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட். I'll give you ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன், ஸோ தட் நீங்க அதுல இருந்து இதை புரிஞ்சிக்க முடியுமான்னு பாருங்க. ஓகே, நான் ஒரே ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இமேஜ் எடுத்துக்கிறோம், ஒரு செகண்ட் இருங்க. இந்த போச்சு அந்த இமேஜ். இந்த இமேஜ் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இமேஜ்ல இருந்து ஐ வில் கம் டு தட், ஒரு கோரிலேஷன் கிரியேட் பண்ணலாம். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு கேஜ் இட். Okay, I will share from that image. One second. Okay, Muralidharan question கேட்டாரு. Suppose I touch it and then close my eyes. நீங்க டச் பண்றப்போ you are in contact with your consciousness out there. நான் தான் சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து டோன்ட் யூஸ் எனி ஆஃப் யுவர் சென்சஸ், ஒன்லி உங்க மைண்ட் மட்டும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா தட் இஸ் இன் தி ஃபார்ம் பிகாஸ் யூ ஆர் இன் கான்டாக்ட். சீயிங் மட்டுமே இது கிடையாது. பார்க்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வே ஹவ் யூ கம்யூனிகேட் வித் அதர்ஸ். ஓகே, யூ கேன் கம்யூனிகேட் இட் வேரியஸ் அதர் ஃபார்ம்ஸ். ஸோ அதுவும் இருக்கு. ஒரு செகண்ட், ஐ வில் ஷேர் திஸ் ஸ்கிரீன் ஒன்ஸ். மீட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா ஐம் யூஸ் டு Zoom a lot. Zoomல தான் எக்கச்சக்க மீட்டிங் பண்ணுவாங்க. ஓகே, விண்டோ. ஓகே, இப்போ இது பாக்குறீங்க இல்லையா, உங்க ஸ்கிரீன்ல இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை எவ்வளவு பேர் இதை வந்து பிலீவ் பண்ண முடியுது உங்களால? இட்ஸ் நத்திங் பட் வாட்டர் சைக்கிள். கரெக்டா? இது வாட்டர் சைக்கிள். இப்படிதான் வந்து நமக்கு வாட்டர் கன்வர்ஷன் நடக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டர் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணோம், ஒரு வெசல் வச்சுட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா, அந்த வாட்டர் which is there in the liquid form will convert into a gaseous form, which is a water vapor. மறுபடியும் மேல போறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கூலிங் நடக்கும், கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டா அந்த பிரெசிபிடேஷன் இது நடக்கும், மழை மூலியமா, இல்லைன்னா ஜென்ரலா அது வாட்டரா திருப்பி கன்வெர்ட் ஆகி வந்துடும். என்ன நடந்திருக்குங்க அப்படின்னா, இதே வாட்டர் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிட்டு, which is from water state it converted into ஒரு gaseous state கன்வெர்ட் ஆகி மறுபடியும் ரீகன்வெர்ட் ஆகி அதே வாட்டர் ஃபார்முக்கு வருது. இதை எவ்வளவு பேர் நம்பலாம்? இதை நீங்க நம்புறீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இது நீங்க நம்புறீங்க இல்லையா? டெய்லி வீட்டுல கூட பார்ப்போம். காலைல என்ன பண்ணுவோம், காலைல எந்திரிச்ச உடனே பால் குக்கர் வைப்போம். பால் குக்கர் சின்ன விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லிட் எடுப்போம் வெளியில. அதுல வெளியில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரே தண்ணியா இருக்கும் அந்த லிட்டுக்கு மேல. ஏன்னா ஹீட் ஆஃப் த லிட் இஸ் லெசர் தேன் த ஹீட் ஆஃப் த வெசல். அந்த மில்க் குக்கரோட இது கம்மியா இருக்கிறதுனால அதுல பட்ட உடனே அது வாட்டர் டிராப்லெட்ஸா உள்ள வந்துடும். இதுதான் நடக்கும் இங்க. ஸோ நான் எப்படி ஃபைனலா என்ன எப்படி நம்ம வந்து கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் கேட்டலிஸ்ட் மட்டும் பார்க்கணும். என்ன கேட்டலிஸ்ட் அப்படின்னா, இதோட கேட்டலிஸ்ட் வந்து ஹீட். இதோட இந்த வாட்டர் வேப்பர் வந்துட்டு வாட்டர் வந்து வேப்பரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு கேட்டலிஸ்ட் வந்து ஹீட். பட் ஆனா உங்க லைஃப்ல நீங்க கிரியேட் பண்றதுக்கு வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் இஸ் யுவர் அட்டென்ஷன், ஃபோக்கஸ், இன்டென்ஷன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தட் the material is going to manifest in your life. அப்படின்னு நீங்க வந்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் அங்க போட்டீங்க அப்படின்னா, the atoms will rearrange, the energy will rearrange. Energy எங்க இருக்கு? It is there in the form of light everywhere. Okay, it's in the form of light and wave form universe full-ஆவே இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா, it will rearrange itself first by rearranging. டைரக்டா நமக்கு கொடுக்காது எது வேணுமோ. ஏன்னா டைரக்டா கொடுத்தோம்னா there is no logic towards it. ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ப மாட்டோம். First, it will create people, it creates circumstances, it create situation. இதெல்லாம் create பண்ணிட்டு finally it will deliver to us what we want in life. Sir, excuse me. Sorry for the disturbance. நம்ம already 15 minutes exceed ஆயிட்டோம். கொஞ்சம் கன்க்ளூட், கொஞ்சம் சீக்கிரமா கன்க்ளூட் பண்ணுங்க. டவுட் செஷன் வேற இருக்கு. ஏன்னா 1 hour program. ஓகே, இல்ல நான் முடிச்சிட்டேன். நான் I'm done. I'm just concluding it basically. Okay, thank you. Okay, fine.
இப்போ நான் ஃபைனலா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களோட கேட்டலிஸ்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களோட ஹையஸ்ட் பவர் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, உங்களோட பவர் வந்து ஃபோக்கஸ். உங்களோட பவர் ஃபோக்கஸ், இன்டென்ஷன், அட்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது தான் நம்மளோட பேசிக் நம்மளோட கேட்டலிஸ்ட். உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணுமோ இது 4 அந்த இன்கிரீடியன்ட்ல போட்டோம் அப்படின்னா the universe will conspire. The wave formல இருக்கிற அந்த எனர்ஜியை ஒன்னா கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் இட் will create people, circumstances, situation. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ, பணம் வேணும்னா பணம், ரிலேஷன்ஷிப் வேணும்னா ரிலேஷன்ஷிப், எனர்ஜி வேணும்னா எனர்ஜி, கார் வேணும்னா காரு, பங்களா வேணும்னா பங்களா. அப்படிதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வேணும், 10 கோடி ரூபா வேணும், உடனே அது கொடுத்தா அது வந்துட்டு it doesn't fit in the bill. ஃபர்ஸ்ட் இட் will create. இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் we will create the opportunities for the 10 lakhs to come in your life. So இதுதான் பேசிக். திஸ் த பேசிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் கிரியேஷன். ஸோ என்னோட பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு. நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ். Any questions you can ask and I will answer all your questions. ஓகே, நம்ம கேள்வி நேரத்துக்கு வந்துருக்கோம். உங்களுக்கு எனி டவுட், எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் சார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நேரம் டைம் ஆகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டு முடியும். ஆமாம், கரெக்ட். சாரி, கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச் இருந்தனால ஐ திங்க் அபவுட் 10 minutes வேஸ்ட் ஆயிருக்கு. ப்ராப்பர் கன்க்ளூஷன்ஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் இழுத்துட்டேன். தேங்க்யூ. சார், எனி கொஸ்டின் சார்? உங்களுடைய கருத்துக்களோடு இங்கே உங்களுடைய அந்த ப்ரோக்ராம் கொடுத்தான கருத்துக்களோடு இங்கே பதிவு பண்ணலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் இல்லைன்னா தட்ஸ் ஃபைன். பேசிக் டேக்அவே வந்துட்டு இதுதான். நான் நாலு பாயிண்ட் சொல்றேன். நான் சொன்னதே தான். ஃபோக்கஸ், அட்டென்ஷன், இன்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இது கன்சிஸ்டண்டா எனிதிங் தட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப், இது கன்சிஸ்டன்ட் நீங்க பண்றப்போ ஒரு 41 டேஸ்க்கு பண்ணி பாருங்க. என்ன வேணுமோ அது உங்க லைஃப்ல வந்து விழும். உங்க மடியில வந்து விழும் உங்களுக்கு என்ன வேணும். ஆனா 41 டேஸ் கன்சிஸ்டண்டா பண்ண, ஒரு நாள் விட்டாலும் திருப்பி நீங்க day 1 ஸ்டார்ட் பண்ணணும். So that's the basic concept of it. Yeah. ஓகே, நம்ம ஓகே சார். Any questions, sir? Which is our program? Yeah, we can conclude. If there is no questions, we can go ahead and conclude. Okay, sir. Okay, sir. நம்ம ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். இப்போ நன்றி உரை மிஸ்ஸஸ் மகாலட்சுமி அவங்க நன்றி உரையை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அறிவியலும் படைத்தலும் அப்படிங்கிற தலைப்பு கீழே மிக அருமையாக நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் அதிர்வுகள் தான். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அணுவினுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏற்படுற அந்த எண்ண அலைகள், அதாவது அதனுடைய அதிர்வுகளுக்கு ஏற்ற போலதான் வந்து நமக்கு செயல்படும் அப்படிங்கிறத அறிவியல் மூலியமாகவும், குவாண்டம் பிசிக்ஸ் இது போன்ற அறிவியல் தேரி இதெல்லாத்தையும் எடுத்து அதையும் இதையும் பொருத்தி நமக்கு மிக தெளிவாக இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திரு ஜே அருண்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த SNS தமிழ் அருவியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு எஸ் சுகுமாரன் அவர்களுக்கும், முன்னுரை வழங்கிய திரு
எம் மணிசேகரன் அவர்களுக்கும், தொகுத்து வழங்கிய திரு ஆர் திக்காராமன் அவர்களுக்கும், பங்கேற்பாளர்களுக்கும், கேள்வி கேட்ட நபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடையுது. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ஒரு சிறிய வேண்டுகோள் எல்லாருக்குமே, நீங்க இந்த நிகழ்ச்சி முடிவுல வந்து எல்லாரும் தங்களுடைய மீட்டிங்கை வந்து கட் பண்ணிட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கீழே வந்து அந்த ஃபோன் சிம்பிள் இருக்கு ரெட் கலர்ல, அந்த பட்டனை எல்லாரும் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க இந்த மீட்டிங் விட்டு வெளியேறிடணும்னு கேட்கிறேன். இது எல்லா மீட்டிங்லயும் நீங்க கண்டிப்பா செய்யணும். சரிங்களா? நன்றி.